ஓம் சாந்தி 7/10/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை உங்களை ஆழ் நரகத்திலிருந்து விடுவிப்பதற்காக வந்துள்ளார். குழந்தைகளாகிய நீங்கள் இதற்காகவே தந்தையை இங்கு வரவழைத்தீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்களே அதி சிறந்த கைவினைஞன். எவ்வாறு? உங்கள் கைவினை திறன் என்ன? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் முழு உலகையும் புதியதாக்குகின்ற அத்தகைய மகத்தான கைவினை திறனை மேற்கொள்கின்றீர்கள். இதற்காக நீங்கள் செங்கற்களையும் மோட்டார்களையும் தூக்குவதில்லை. நீங்கள் நினைவு யாத்திரையின் மூலமாகவே உலகை புதியதாக்குகின்றீர்கள். நீங்கள் புதிய உலகை வடிவமைக்கின்றீர்கள் என்ற சந்தோஷத்தை கொண்டிருக்கின்றீர்கள். பின்னர் நீங்கள் ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. தந்தை கூறுகின்ற விடயங்கள் அனைத்தையும் கவனமாக செவிமடுத்து அவற்றை நன்றாக ஜீரணித்துக் கொள்ளுங்கள். உலக விடயங்களை பற்றி பேசுவதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். 2. உங்கள் கண்களை மூடியவாறு தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்காதீர்கள். ஸ்ரீகிருஷ்ணரின் ராஜ்யத்திற்கு செல்வதற்காக நீங்கள் நன்றாக கற்க வேண்டும். ஆசீர்வாதம். உங்களின் மனதையும் புத்தியையும் குழப்பத்திலிருந்து அப்பால் எடுத்து அதிலிருந்து விடுபடுவதன் மூலம் ஒன்று கூடலின் சந்திப்பை கொண்டாடுவீர்களாக. தமது குழப்பம் முடிவடைந்ததும் தமது ஸ்திதியும் தமது சேவையும் நல்லதாகும் என சில குழந்தைகள் நினைக்கின்றார்கள். ஆனால் அந்த குழப்பமோ மலையை போன்றது. மலை அசையாது. எனவே நீங்கள் உங்களின் பறக்கும் ஸ்திதியால் உங்களின் மனதையும் புத்தியையும் அப்பால் எடுத்துச் சென்று அந்த குழப்பமான மலைக்கு மேலே பறந்து செல்ல வேண்டும். அப்போது அந்த மலையை நீங்கள் இலகுவானதாக அனுபவம் செய்வீர்கள். குழப்பமான உலகில் அதிகளவு குழப்பம் நிலவும். ஆனால் நீங்கள் அதிலிருந்து விடுபட்டிருப்பீர்கள். அத்துடன் உங்களால் ஒன்று கூடலுடன் ஒரு சந்திப்பையும் கொண்டாட முடியும். ஸ்லோகம். இந்த எல்லையற்ற நாடகத்தில் கதாநாயக பாகங்களை நடிப்பவர்களே கதாநாயக நடிகர்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.